உங்களுக்கு ஒரு ஆகாத காலம் ஜாதக ரீதியில் வருகிறது என்று முன்கூட்டியே தெரிந்து கொண்டால், அந்த ஆகாத காலம் உங்களுக்கு என்ன துன்பத்தை செய்ய இருக்கிறதோ அதே துன்பத்தை நீங்களாகவே சற்று குறைவாக அதாவது வலிந்து சென்று அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்கிறார் ஒருவர். உதாரணத்திற்கு விபத்து ஏற்பட போகிறது என்றால் தொபுகடீர் என்று நீங்களே படிக்கட்டில் உருண்டு கொள்ளுங்கள் என்று சொல்வது போல, பணம் நட்டமடைய போகிறீர்கள் என்றால் நீங்களாகவே காசை ஆற்றில் இறைத்து விடுங்கள் என்று சொல்வதைப் போல, தனியாக திரியப் போகிறாய், சந்நியாச காலம் வரப்போகிறது என்றால் நீங்களாகவே சென்று மடத்தில் கொன்று தங்கிவிடுவதைப் போல நடக்கின்ற சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்னதாக அந்த பிரச்சனை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறதோ அந்த சாராம்சத்தை சிறு துளியாக நீங்களாகவே வலிந்து செய்வது என்பது மன ரீதியான பல பிரச்சனைகளை தீர்க்கும். ஆனால் நடைமுறைகள் உண்மையிலேயே அப்படிப்பட்ட பிரச்சனைகளை தருவதற்காக அந்த கிரகங்கள் காத்து இருக்கின்றன. ஆனால் அவை அந்த பலன்களை தருவதற்கு முன்னதாக நீங்களாகவே செய்துவிட்டீர்கள் என்றால் அப்போது கூட அந்த கிரகம் அந்த வேலையை செய்துவிட்டது என்றுதான் அர்த்தம். நான் சொன்னேன் அல்லவா, விபத்து நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்டால் நீங்களாகவே 10 படிக்கட்டிலிருந்து உருண்டு விடுங்கள் என்று சொல்கிறார். நீங்களாகவே உருண்டால் அது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும், சிறு உரசல்களுடன் சரியாகிவிடும், ஆகவே பெரிய விபத்து வராது என்கிறார். 10 படிக்கட்டில் உருளுகின்ற பொழுது ஏற்படுகின்ற சிராய்ப்பு இருக்கின்றதல்லவா, அந்த வலி இருக்கின்றதல்வா, அதுதான் உங்களுக்கான அந்த காலகட்டத்துக்கான தோஷமாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன் என்றால், உங்களுக்கான ஆகாத காலகட்டம் வருகின்றன என்று தெரிந்து கொண்டால் அது எந்தெந்த வகைகளில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன, உங்களுக்கு நீங்களாகவே வருவித்துக் கொள்கின்ற பிரச்சனைகளா, உங்களை சார்ந்து இருப்பவர்களா, அறியாத வெளி மனிதர்கள் மூலமாகவா, அல்லது அரசாங்கம், உலகம், இப்படிப்பட்ட புற உலகத்தின் சட்டத்திட்டங்கள் மூலமாகவா, அல்லது இயற்கை சார்ந்த விஷயங்கள் மூலமாகவா என்று தெரிந்து கொள்ளுங்கள். முடிந்தவரை தற்காத்து கொள்வதற்கான முயற்சிகளையும் பயிற்சிகளையும் செயல்களையும் ஊக்கத்துடன் மனம் தளராமல் செய்வது மட்டுமே ஒருவர் செய்து கொள்ள வேண்டிய காரியமாக இருக்கும். இந்நிலையில் பணம் நட்டப்பட போகிறீர்கள் என்றால் உஷாராக இருக்கவும். முன் பாக்கெட்டில் பணம் வைக்க வேண்டுமா, பின் பாக்கெட்டில் பணம் வைக்க வேண்டுமா, உள் பாக்கெட்டில் பணம் வைக்க வேண்டுமா, நிறைய பணம் எடுத்து செல்ல வேண்டுமா, அல்லது கார்டையே பயன்படுத்தி கொள்ளலாமா, இரவு நேரங்களில் தனிமையில் நல்ல நகைகளை போட்டுக்கொண்டு தனி பிரயாணங்களை செய்யலாமா, பிறரை தெரியாத மனிதர்களை நம்பி கடன் கொடுக்கலாமா, நாம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து வைத்திருக்கின்ற நிறுவனங்களின் மார்க்கெட் எப்படி போகிறது, அவை திவாலாகின்ற நிலையில் இருக்கின்றனவா, நம்பி கடன் கொடுத்தவர்களுக்கு வாரண்டி இல்லாமல் சூரிட்டி இல்லாமல் கடன் கொடுத்து விட்டோமே, ஒருவேளை தராமல் போய்விட்டால் என்ன செய்யலாம் என்ற இரண்டாம் மாற்று ஏற்பாடுகள் நம்மிடம் இருக்கின்றனவா, இப்படியெல்லாம் பல விதங்களில் யோசிக்க வேண்டும். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருகிறது என்றால் பணம் சார்ந்த உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். எனக்கு ஒரு வாடிக்கையாளர் நண்பர், அவர் ஒரு தோழி, அந்த பெண்மணிக்கு நான் சொன்னேன், உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் ராகு, செவ்வாய், சனி இவர்களின் சாரம் இருக்கின்ற நிலை சரியில்லை, உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கின்றார்கள், இவர்களுடைய காலகட்டம் தங்களுக்கு தசையாகவும் புத்தியாகவும் மந்திரமாகவும் நெருங்குகிறது, கோச்சாரத்திலும் 6ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நோய்கள் வருவதற்கான காலகட்டம், பெரிய நோய் வருவதற்கான காலகட்டமாக தெரிகிறது, சற்று உஷாராக இருக்கவும், சிறிய வலி உடலில் ஏற்பட்டாலும் உடனே மருத்துவமனைக்கு சென்று விடவும், சிறிய வலிகள் என்றாலும் இவ்வளவுதானே அதுதானே இதுதானே என்று நீங்களாகவே அலட்சியப்படுத்தாதீர்கள் என்று அவர்களை முன்னெச்சரிக்கையாக கூறி வைத்தேன். 2 மாதம் கழிந்தது அவர்கள் ஃபோன் செய்தார்கள். நீங்கள் சொன்னதை என் கவனத்திலேயே வைத்திருந்தேன், வயிற்று வலி வந்தது, உடனே நான் அலட்சியம் செய்யாமல் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்து கொண்டேன், கேன்சர் வியாதியின் ஆரம்ப நிலையில் இருப்பதாக கூறினார்கள் மருத்துவர்கள் என்று அந்த பெண்மணி கூறினார். ஆனால் அடுத்தடுத்து எடுக்கின்ற சிகிச்சைகளின் மூலமாக இதிலிருந்து மீண்டு விடலாம், நல்ல வேளை முன்கூட்டியே பார்த்து விட்டீர்கள் என்று மருத்துவர்கள் பாராட்டினார்கள் என்பதையும் அந்த வாடிக்கையாளர் கூறினார். இதிலிருந்து என்ன தெரிகிறது, நான் வருவதின் சாராம்சம் இவ்வளவுதான். ஆகாதது, வரக்கூடாதது, வரப்போகிறது என்று உங்களுக்கு தெரிந்தால் முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருங்கள், அதை நோக்கி நீங்கள் ஓடாதீர்கள். பள்ளத்தில் விழப்போகிறீர்கள் என்று தெரிந்தால் நீங்களாகவே ஏன் சென்று விழ வேண்டும்? பள்ளம் இருக்கும் இடங்கள் எங்கே இருக்கக்கூடும் என்று நினையுங்கள். மழை நேரத்தில் ட்ரைனேஜ் இருக்கிறதா,
கழிவுநீர் தொட்டிகள் வெளியே தெரியாமல் தண்ணீர் ஓடுகிறதா கவனமாக செல்லுங்கள். இரவு நேரங்களில் வெளிச்சம் இல்லாமல் செல்லாதீர்கள். முடிந்தவரை எவ்வளவுக்கு எவ்வளவு எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கிறீர்களோ இருளான இடங்களில் வெளிச்சத்தை டார்ச் லைட் அடித்து கொண்டு செல்லுங்கள். முடிந்தவரை தவிருங்கள். ஏதேனும் சின்னஞ்சிறு தடங்கல்கள் உண்டாகலாம், ஆனால் உங்களுடைய அதிகப்படியான கவனத்தின் மூலமாக அவற்றை நிராகரித்து புறக்கணித்து உங்களிடையே அந்த பிரச்சனைகள் வராமல் தற்காத்து கொள்ள முடியும். இப்படி செய்வதை விட்டுவிட்டு உங்களுக்கு வனாந்திரம் செல்வதற்கான காலகட்டம் வருகிறது என்றால் நீங்களாகவே காட்டுக்குள் சென்று உட்கார்ந்து கொள்ள வேண்டுமா என்ன? தேவையில்லை. மனதை தனிமைப்படுத்துங்கள், தியானம் செய்யுங்கள், வழிபாடு செய்யுங்கள், மனதை பலப்படுத்துங்கள். ஏன் தனிமை கிடைக்கிறது? சுற்றி இருப்பவர்கள் மூலமாக நிம்மதி இல்லாவிட்டால் தனிமை கிடைக்கும். ஆகவே நிம்மதி உண்மையிலே கிடைக்காமல் போகும் பொழுது மனதை திடப்படுத்தி கொள்ளுங்கள், இறைவனை துணை கொள்ளுங்கள், சுற்றி இருப்பவர்களுடன் ஒற்றுமையாக இருங்கள், எல்லோருடன் இணக்கமாக இருங்கள். இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய மனநிலை மாறுதல், இந்த காலத்தில் உண்டாகக்கூடிய பிரச்சனை என்பதை உள்மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படி செய்தால் நீங்கள் வனாந்தரத்திற்கும் போக வேண்டாம், இருந்த இடத்தில் இருந்தே சிறப்பாக இருக்கலாம். தினமும் தியானம் செய்யுங்கள். உங்களுடைய மனதை தனிமைப்படுத்தி புற உலகத்திலிருந்து விலக்கி நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து தியானம் செய்வதே வனாந்திரம் தானே. தனிமையில் நீங்கள் இருக்கக்கூடிய இடம், உங்களுடைய சிந்தனைகள் அற்ற ஒரு இடம் தியான நிலை தானே. இத்தகைய தியானத்தை தினமும் செய்து வந்தால் அதுவும் மிகப்பெரிய வனாந்தரம் தான், அதுவும் மிகப்பெரிய ஆசிரமம் தான். மடத்தில் தங்குவதற்கு சமமானது தான், பிரம்மச்சரியம்தான். இல்லற துறவு கிடையாது, ஆனால் அது பிரம்மச்சரியம். இப்படிப்பட்ட வகைகளில் நீங்கள் அணுகுங்கள். எப்படிப்பட்ட கொடூரமான காலகட்டங்கள், தசை புத்தி அந்தரம் கோச்சாரம் இந்த நிலைகளில் சுபர்களால் மூலமாகவோ அசுபர்கள் மூலமாகவோ கடுமையான காலகட்டங்கள் வந்தாலும் தப்பித்து கொள்ளலாம். ஆன்மீகம் என்பது ஆன்மாவை அறிதல் என்பார்கள். சாத்திரம் என்பது நமது நேத்திரத்தை திறப்பதன் மூலமாக சரி செய்து கொள்ளக்கூடியது என்று நான் கூறுகிறேன். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.